கலை நிகழ்ச்சி பொறுப்பாளர் திரு தங்கராசா நந்தகுமார் மற்றும் உதவியாளர் திரு செல்லையா தவனேஸ்வரன் ஆகியோரின் ஒழுங்கமைப்பில் நடக்கின்றது. எமது இளம் கலைஞர்கள் தயாராக பல உழைப்புகளை செய்துள்ளனர். அனைவரும் கைத்தட்டலால் அரங்கத்தை முழங்க செய்யுங்கள். Nous allons maintenant pouvoir assister au spectacle. On remercie les responsables de ce programme qui sont M. Tangaraja Nandakumar et M. Sellaya Tavaneswaran. Nos jeunes artistes ont fait beaucoup d'efforts pour se préparer. Merci de faire résonner la salle d'applaudissements. அடுத்ததாக ரித்திகா அனிஸ்கரன் நடனம்.
முருகா முருகா சிங்கார முருகா என் சிந்தையிலே வந்து ஆடும் புகனே சிங்கார முருகா.
தாய் மண்ணை முத்தமிட வேண்டும் தமிழ் மண்ணை சுற்றி வர வேண்டும் தாய் மண்ணை முத்தமிட வேண்டும் தமிழ் மண்ணை சுற்றி வர வேண்டும் தாய் மண்ணை முத்தமிட வேண்டும் தமிழ் மண்ணை சுற்றி வர வேண்டும் தாய் நாட்டை பிரிந்து வாழ்கின்ற எமக்கு நெருப்பாய் நினைவுகள் சுடுகின்றது நெடுநாள் ஆசைகள் ஆயிரம் நெஞ்சில் வலியாய் வெளியே விழுகின்றது வலியாய் வெளியே விழுகின்றது தாய் மண்ணை முத்தமிட வேண்டும் தமிழ் மண்ணை சுற்றி வர வேண்டும் எங்கள் வயல்வெளி எங்கும் காலார நடந்தால் இதயம் மகிழ்ந்துவிடும் எங்கள் வயல்வெளி எங்கும் காலார நடந்தால் இதயம் மகிழ்ந்துவிடும் காதோரம் வந்து கன்னத்தை தழுவி காதோரம் வந்து கன்னத்தை தழுவி காற்றும் முத்தமிடும் இளம் காற்றும் முத்தமிடும் காதோரம் வந்து கன்னத்தை தழுவி காற்றும் முத்தமிடும் இளம் காற்றும் முத்தமிடும் துன்பத்தை தாங்கி வாழ்கின்ற வழியை துன்பத்தை தாங்கி வாழ்கின்ற வழியை பனைமரக் காடுகள் கற்றுத்தரும் பனைமரக் காடுகள் கற்றுத்தரும் எங்கள் பனைமரக் காடுகள் கற்றுத்தரும் தாய் மண்ணை முத்தமிட வேண்டும் தமிழ் மண்ணை சுற்றி வர வேண்டும் வானிலே பறந்து வரும் பறவைக்கு உலகம் தடையேதும் விதிப்பதில்லை நாடிழந்த மனிதன்
தலைவனின் படை நடந்த தேசம் தேசிய தலைவனின் படை நடந்த தேசம் பனி சரி சாணி சரி பனி பா சனி பமாரி சா பமா நிசரி பனி பாம பமா சைவதி பமா பனி சனி பமரி சா தேசிய தலைவனின் படை நடந்த தேசம் பாதகத்தால் வெந்தெழுந்து சாய்வதோ துரோகத்தாலே கரைபடிந்து வீழ்வதோ
பொண்ணாச்சு பட்டுன்னு பார்த்தாலே பசதும் பாடி கொட்டுவா மீன் எல்லாம் கூத்தாடுமே இரவ கலரா கொஞ்சம் பிளடி சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே Monica, Monica, love you Monica, baby ma Monica, kichu kichu ma, ziki kichu ma. Monica, love you Monica, baby ma Monica, kichu kichu ma, patu kichu ma. Zum 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 zum, tak zum bata zum ma zum, tak zum 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 zum, tak zum bata zum ma zum, tak. Kala 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 kala. Zum 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 zum, tak zum bata zum. கண்ணால என் கண்ணோட மோதும் கண்ணாடி பூவே நீ தாண்டி உன்னோட நான் ஒன்னாக வேணும் வேற எதுவும் வேணாண்டி அடி என்னாடி நீ அழகிய நெஞ்சு அல்லாடுதே விலகிய கொஞ்சம் முன்னாடி நான் பழகிய இப்ப தள்ளாடுறேன் கால் போகாதடி நீ விட்டாலுமே நான் உன்னோட நான் தீ சுட்டாலுமே உனக்குள் பிறந்து உனக்குள் மறிக்கும் ஒரு ஆண் பறவை என்ன பாரடி நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன் நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன் நான் பிடிச்சா உடம்பு புடி நான் சிரிச்சா வானவடி நான் பாடும் பாட்டுக்கு தோல் பறை நீ எடி நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன் வழி வழி வாழ விடு வாழும் போதே வானை தொடு வம்பு பண்ண வளையடி வணங்கி நின்ன தோள கொடு வழி வழி வாழ விடு வாழும் போதே வானை தொடு வம்பு பண்ண வளையடி வணங்கி நின்ன தோள கொடு நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாரு வீட்டு போய் சேர மாட்டேன் நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன் அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஷாலினி கிருஷ்ணா ராஜா. அதிகாரம் செய் நன்றி அடித்தல். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அடிது. அதிகாரம் அறிவுடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பத் தறிவு. அதிகாரம் இன்னா செய்யாமல் இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிதல். அதிகாரம் கல்வி. கந்தோதயர் என்பவர் கற்றோர் முகத்திறந்து புன்னுதயர் கல்லாதவர். அதிகாரம் ஒழுக்கம் உடைமை. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் எக்காலத்திரு துன்பமே தரும். பொருள்: ஒருவனுக்கு நல்லொழுக்கம் என்றும் நன்மை தரும். தீயொழுக்கம் என்றும் விரும்பை தரும். நன்றி, வணக்கம். மணிக்கா பெலூச்சி இறங்கி வந்தாச்சு கடலை கொந்தளிக்கும் சுனாமியே உண்டாச்சு மணிக்கா பெலூச்சி எதிர்ப்பா எனர்ஜி தலைய சுத்த வைக்கும் சூறாவளி பொண்ணாச்சு பட்டுன்னு பார்த்தாலே பல்சதும் பாடி கொட்டுவா மீன் எல்லாம் கூத்தாடுமே இரவ கலரா கொஞ்சம் பிளடி சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே
கிச்சுமா பத்து கிச்சுமா ஜும் 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 பாக் ஜும்பட ஜும்பா ஜும் பாக் ஜும் 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 பாக் ஜும்பட ஜும்பா ஜும் பாக் கல 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 ஜும் 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 பாக் ஜும்பட ஜும் ஏ ஊதுறாத என்ன தொலைய வைக்கலையே கொஞ்சம் கொள்ளைய வைக்கலையே உன்னை அடைய வைக்கலையே என் பகல் கனப்பில்லையே என்ன தொலைய வைக்கலையே கொஞ்சம் கொள்ளைய வைக்கலையே உன்னை அடைய வைக்கலையே என் பகல் கனப்பில்லையே வண்டி ஒவ்வொரு கிளாஸுக்கு அதை பார்க்க ஆகுது டிராபிக் ஒரு உண்மை சொல்லவா சரி கொஞ்சம் சொல்லட்டுமா எனக்கு சொத்து சொகம் வந்தா மாத்திடுற உந்தா பக்கத்துல நான் மாசம் மாசம் கட்டுற சந்தா ஒரசாம பத்திக்கப்பா ஒதட்டோரம் தித்திக்கப்பா இருக்காத ஒத்தையில ஒத்தையில ஒரு வாட்டி சந்திக்கப்பா மாயங்காட்டி கந்திக்கப்பா தயங்காத மெத்தையில மெத்தையில சாகும் நேரத்தில் ஒலும்பி அழுவாத பூஜா ஆட்டத்தில் இன்னும் சொன்னான கொல்ல வறுமை கோலத்தில் நேர்மை பார்க்காத இளமை காலத்தில் டீசன்சி நல்லா இல்ல நிலவ பார்க்கும் தஞ்சாவூர் காரி மனச ரெண்டாக்கி வரவாக்கில்ல இரும்ப கரும்பாக்கும் பப்பாரில வாரி ஆஷா கைப்பட்டு கொண்டமல்ல Monica, my dear Monica, love you Monica, baby ma Monica, kichuma, siki kichuma, Monica, love you Monica, baby ma Monica, kichuma, patti kichuma. ஜும்பட ஜும்பட ஜும் பாக் ஜும்ம 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 ஜும் பாக் ஜும்மட ஜும்மட ஜும் பாக் ஜும்ம 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 ஜும் பாக் ஜும்ம 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 ஜும்மட ஜும்மட ஜும் பாக் வா வா ஊது ஊது ஜும் 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 அட வாங்க மோனிகா Monica, my dear Monica, my dear பாக் தருவைந்தாரே ஒரு உனப்ப தட்டுந்தாரே நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம். அட ஆடியா விளைஞ்சிருக்கும் என் வெத்தலை கொடி அட வளைஞ்சிருக்கும் ஒரு சன்னல் வெடி போட்டா ஒரு கண்ணால தொலைஞ்ச ஒரு பொண்ணால வாக்கா இந்த வம்பால வல விரிச்சிட வந்தாளே தருவைந்தாரே ஒரு உனப்ப தட்டுந்தாரே நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம். அட ஆடியா
விளைஞ்சிருக்கும் என் வெத்தலை கொடி அட வளைஞ்சிருக்கும் ஒரு சன்னல் வெடி போட்டா ஒரு கண்ணால தொலைஞ்ச ஒரு பொண்ணால வாக்கா இந்த வம்பால வல விரிச்சிட வந்தாளே. அப்பா என்னப்பா? உங்கள்கிட்ட ஒன்று காட்டணும். அவதான்ப்பா இன்னைக்கு நடந்த கல்யாணத்துல. இந்தாப்பா, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இந்த பாட்டை போட்டு எங்களோட கல்யாணத்துல எனக்காக ஆடுறேன்னு சொன்னாப்பா. இப்ப சம்பந்தமே இல்ல வேற ஒருத்தனுக்காக ஆடிட்டு இருக்கா. ஐயோ, இனிமே இந்த பாட்டை நான் எப்படி திரும்ப கேட்பேன்? கஷ்டம்ப்பா. இதை கேட்டாலும் எனக்கு அவதான் ஞாபகம் வருவான். ஷோ மனசு காட்டு கூட்டாம ஒன்ன போல யாரும் இல்ல மாமா. தஞ்சாவூர் ராசாங்க தாராளமா தந்தாங்க மனசுக்குள்ள எவனும் இல்ல ராமா. நம் மின்னல பிடிக்கத்தானே ஒரு வலைய கொண்டு போறேன். அதை மீன் பிடிக்க மான் பிடிக்க மனசு எல்லாம் போனே. நான் வேட்டையாடத்தானே ஒரு வேலை கொண்டு போறேன். அதை பூ பறிக்க தேன் அடிக்க பொழுது எல்லாம் போனே. தொட்டதெல்லாம் தோல் பறக்கத மம்பட்டியா அட மம்பட்டியா எட்டத்தைக்கு ஓடி பறக்கத சொல்லு, இனிமே இந்த பாட்டு கேட்டா நீ அவங்கள யோசிப்ப. நட்டாம மனச காட்டு கூட்டாம ஒன்ன போல யாரும் இல்ல மாமா. தஞ்சாவூர் ராசாங்க தாராளமா தந்தாங்க மனசுக்குள்ள எவனும் இல்ல ராமா. அடுத்ததாக பிரான்சில் உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களின் கௌரவிப்பு அவர்களின் கடின உழைப்பிற்கும் சாதனைக்கும் பாராட்டு சின்னமாக இந்த பரிசை வழங்குகின்றோம். இதை நடத்துவது பொறுப்பாளர் திருமதி கார்த்திவன் பரணிகாவை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். Nous poursuivons par la remise de diplômes pour les bacheliers. Nous remettons ces prix en guise de reconnaissance pour leur travail acharné et leur réussite. Ils ont été organisés par Madame Kartiben Paranika que nous invitons à monter sur scène. இந்த 21வது பிரான்ஸ் மாதங்க நலம்புரி சங்கத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு இது மிச்சமாகுது, எங்கே உங்கள் கரையோசங்கள்? நன்றி. இப்பொழுது நடைபெற உள்ளது பேக், அதாவது பிரான்சில் டெர்மினல் பாஸ் பண்ணி பேக் சிட்டி அடைந்து உள்ள பிள்ளைகளுக்கு இந்த பிரான்ஸ் மாதங்க நலம்புரி சங்கம் 200 ஈரோ காசும் மற்றும் டிப்ளோமும் வழங்குவது. இதில் இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டில் செல்வி பாலச்சந்திரன் கஸ்தூரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மற்றும் அவர்களது பெற்றோரையும் குடும்பத்தினரையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். செல்வி பாலச்சந்திரன் கஸ்தூரி அவர்களுக்கு செல்வி மகாயுவராஜா அக்ஷே அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எங்கே உங்கள் கரையோசங்கள்? மாதகள் அசோசியேஷனுக்கு நன்றி, அம்மா அப்பாவுக்கும் நன்றி. அடுத்ததாக செல்வி கிருஷாந்தன் திஷானி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களது பெற்றோர்களும் குடும்பத்தினரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இதை வழங்குவதற்கு செல்வி மகாயுவராஜா அக்ஷே அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மாதகள் அசோசியேஷனுக்கு நன்றி.
அடுத்ததாக செல்வன் பார்த்திபன் ஹரியானுஷாரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இதை வழங்குவதற்கு செல்வி நகுலேஸ்வரன் அபிரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எங்கே உங்கள் கரையோசங்கள்? மாதல் அசோசியேஷனுக்கு நன்றி. அடுத்ததாக செல்வி வடிவாசன் வக்சிகா அவர்களுக்கு இதை வழங்குவது, ஆனால் அவர்கள் வராதபடியால் திரு கோபிநாத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக செல்வன் நந்தகுமார் பிரவினன் இவர்கள் 2024 ஆண்டில் பக் சித்தி அடைந்துள்ளார். இதை வழங்குவதற்கு செல்வன் குகணேஸ்வரன் விதுவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். செல்வன் நந்தகுமார் பிரவினன் அவர்களது குடும்பத்தினரும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். Du coup, merci à tous, merci à l'association d'aider les gens et puis voilà. அடுத்ததாக செல்வி பவலராஜா பூர்விகா அவர்கள் வராதபடியால் அவர்களோட சகோதரியோட மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக செல்வன் தியாகராஜா கீர்த்தன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களது மனைவி குடும்பம் அவர்களை அன்போடு மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம் எல்லாருக்கும். நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக இந்திரகுமார் தமிழ் மொழி கல்விக்கூடத்தின் அறிக்கை. பாடசாலை பொறுப்பாளரும் ஆசிரியரானுமான திருமதி யோகராசா லதாவை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்திரகுமார் தமிழ்மொழி கல்வி பாடசாலை அறிக்கை. இந்த பாடசாலையானது 2ஆம் தேதி 10ஆம் மாதம் 2010 அன்று ஆரம்பித்து வைத்தது இந்திரி அன்னை அவர்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவ்வாறு இயங்கி வந்த பாடசாலைக்கு, அதாவது இந்திரி அன்னை வீட்டில் தான் அவற்ற தலைமையில் தான் இப்பாடசாலை நடாத்தி வந்த நாங்கள். தற்போது அவர் இல்லாத காரணத்தினால் அவற்ற கோரிக்கையை நிறைவேற்றும் முகமாக தொடர்ந்து இப்பாடசாலை இவ்வாண்டு 15 வருடமாக 15வது வருடம் காலடி எடுத்து வைக்கின்றது. இதற்கு உண்மையில் உறுதுணையாக இருப்பது இந்த சங்க நிர்வாகம். அத்தோடு பாடசாலை எவ்வாறு இடம்பெறுகின்றது என்று செயலாளர் அதாவது இந்த சங்கத்தின் செயலாளர், கணக்காளர், தலைவர், அத்துடன் இப்புத்தகங்கள் மாணவர்களுக்கான புத்தகங்கள் வாங்கி தரும் பணியில் ஈடுபடுவது கார்த்திபன் பரணியா அவர்கள். உண்மையில் பாடசாலை தொடங்கும் அன்றே அந்த புத்தகங்கள் எனக்கு மாணவர்களுக்குரிய புத்தகங்கள் வந்து கிடைத்துவிடும். அத்துடன் இந்த பாடசாலை இந்த வருடம் 16 மாணவர்கள் அதாவது தமிழ் சோலையினால் நடாத்தப்படும் பரீட்சைக்கு தோற்றினார்கள். அந்த 16 மாணவர்களில் 6 மாணவர்கள் அதிதிறன் புள்ளிகளை பெற்றுள்ளனர். 2 மாணவர்கள் மிகுதிறன், 6 மாணவர்கள் திறன், 2 மாணவர்கள் நிறைவு. அடுத்து இப்பாடசாலையின் கணக்கறிக்கைகள் கணக்காளரிடம், செயலாளரிடம், தலைவரிடம் மற்றும் பாடசாலை பெற்றோர்களிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு சரிபிழை பார்த்து கூறினார்கள். அத்துடன் இப்பாடசாலை உண்மையில் இந்திரி அன்னை நடாத்தப்பட்டு வருவது போன்று இன்று வரையும் என் பாடசாலையில் இயங்கி வரும் பெற்றோர்கள் உண்மையில் உறுதுணையாக இருக்கின்றார்கள். அதனால தான் உண்மையில் இப்பாடசாலை இந்த 15 வருடமாக எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இயங்கி கொண்டு வருகின்றது. உண்மையில் மாணவர்கள முன்னேற்றமும் சரியாக இடம்பெற்று வருகின்ற இதுவரையில் இனியும் இடம்பெறும். ஆனால் இப்போது சற்று குறைவடைந்து சென்று இருக்கின்றார்கள். அடுத்து இப்பாடசாலையிலால் நடாத்தப்படும் இந்த நவராத்திரி விழாவானது 5/10/2025 அன்று நடைபெறும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்பாடசாலை சார்பாக நான் கூறுகின்றேன், ஆனால் உங்களுக்கு அறிவிக்கப்படும். அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அத்துடன் அந்த நவராத்திரி விழாவிற்கு அன்று ஞானசீலன் அன்னை அவர்கள் சமய சம்பந்த அறிவை, சமய சார்ந்த அறிவை மாணவர்களிடையே மேம்படுத்த வேண்டும் என்பதற்கு இணங்க சமயசார் போட்டிகள் வைத்து அவராலே பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. போட்டிக்கு இவரிடம் அடுத்த நிகழ்வு தமிழ் மொழி தேர்வில் பங்கு பற்றிய மாணவர்களையும் அதிதிறன் எடுத்த மாணவர்களையும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களையும் இப்போது கௌரவிக்கப்படுகிறார்கள். இதை நடத்துவது தமிழ் ஆசிரியர் திருமதி நகுலேஸ்வரன் கோமலேஸ்வரி மற்றும் தமிழ் பாடசாலை பொறுப்பாளர் திருமதி யோகராசா லதான்
லதா ஆகியோரின் ஒழுங்கமைப்பில். Et maintenant, pour les élèves de la 12e année Tamil, les élèves qui ont la mention excellent en examen vont être honorés de prix. Une remise de diplôme pour les élèves qui ont participé à l'examen Tamil va également se dérouler. Nous invitons donc Madame Komaleswari Naguleswaran et Madame Yogaraja Lada à monter sur scène. இதைத் தொடர்ந்து விளையாட்டு போட்டி பரிசுகள் இப்போது வழங்கப்படுகிறது. இதை நடத்துவது விளையாட்டு பொறுப்பாளர் திரு திலக்ஷன், உதவியாளர்கள் திரு கோபிநாத், செல்வன் ஆகாஷ், செல்வி தனு மற்றும் திருமதி விஜயராணி ஆகியோரின் ஒழுங்கமைப்பில். எங்கள் விளையாட்டு வீரர்களை கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்போம். இதைத் தொடர்ந்து அடிஸ்தலாபசீட்டு பொறுப்பாளர் ரஞ்சன் கடமமலர் இல்லாதமையால் திருமதி குசலராஜா பவனியை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். La tombola annuelle organisée par Madame Ranjan Kadambamaler va être procédée par Madame Kusalaraja Bhavani. அதிர்ஷ்டலாப சீட்டினை ரஞ்சன் கடம்பமலர் தலைமையிலே இதை சுற்றப்பட்டுள்ளது. இதற்கு உதவியவர்கள் சுதாகரன் தனுஷா, சண்முகநாதன் சற்குண லீலா, நித்யகுமார் செல்வராணி, புவனேஸ்வரன் நகுலினி, கோமலேஸ்வரன் புவீந்திரா, நந்தகுமார் தர்சனா. சுமதி மகேந்திரன் இலக்க நம்பர் 11. சுமதி மகேந்திரன் வரையிலையா? ஓகே, அவர்கள் வரையில ஒரு நிமிஷம் வரேன். இந்த முதலாவது பரிசை வந்து 200 யூரோ காசோலை அதை வழங்கியவர் வைஷ்ணவி எஸ்ஓடிக் திரு ஞானசீலன் அவர்களுக்கு நன்றி. இலக்க நம்பர் 107 வடிவாசன் சின்னத்துறை இலக்க நம்பர் 107. இரண்டாவது பரிசை 150 யூரோ காசோலைகள். இந்த பரிசினை திரு ஜோர்ஜ் மணி
அவர்கள் இந்திரகுமார் ஞாபகமாக எங்களுக்கு வழங்கியுள்ளார். நன்றி அவர்களுக்கும். மூன்றாவது பரிசு குவரவீந்திரநாதன் வீரவாகு அவர்களுக்கு. அதை வழங்குவதற்கு மதி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த பரிசலை 100 யூரோ காசோலை திரு நந்தகுமார் அவர்கள் வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சி முடிவுக்கு நன்றி உரையை செலுத்துவது திருமதி ஜனேஷன் துஷாயினி அவர்கள். அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள். Pour finir, le discours de remerciement sera prononcé par Madame Janeshen Tushayini. Encourageons-la avec un applaudissement. எமது சங்கத்தின் விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்கள். பிரான்ஸ் மாதகள் நலன்புரி சங்கத்தின் 21வது ஒன்று கூடல் அழைப்பிதழை ஏற்று பல சிரமங்களின் மத்தியிலும் வருகை தந்த அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலில் 21வது ஒன்று கூடல் நிகழ்வினை மங்கள விளக்கேற்றி ஆரம்பித்து வைத்த திருமதி குசலராசா பவானி தம்பதியினருக்கு எமது சங்கம் நன்றி தெரிவிக்கின்றது. எமது கிராம மக்களின் நலனில் அக்கறை கொண்டு கடந்த 21 வருடங்களாக எவ்வளவு சிரமங்களின் மத்தியிலும் அயராது உழைத்து வரும் பிரான்சில் வாழும் மாதகள் வாழ் எமது இனிய உறவுகளுக்கும் சங்க உறுப்பினர்களுக்கும் எமது சங்கத்தின் பெயரால் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக வருடாந்த விளையாட்டுப் போட்டியை நல்லபடி நடாத்த உதவிய அனைவருக்கும், அதேவேளை இன்று நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் சிறப்பாக நடாத்த உதவிய அனைவருக்கும் எமது சங்கம் நன்றியை தெரிவிக்கின்றது. விளையாட்டு நிகழ்விற்கு குளிர்பானங்களை இலவசமாக வழங்கியவர்களுக்கும் நன்றிகள் உரித்தாகட்டும். குறிப்பாக எமக்கு அதிர்ஷ்ட லாப சீட்டிற்குரிய பரிசுகள் வழங்கிய திரு ஞானசீலன், திரு ஜோர்ஜ் மணி, திரு நந்தகுமார் ஆகியோருக்கும் எமது சங்கம் நன்றி தெரிவிக்க கடமைப்படுகிறது. எமது சங்க வருடாந்த விழாவிற்கு இலவசமாக உணவு வகைகள், பலகார வகைகள், குளிர்பான வகைகள் மற்றும் பொருட்கள், வாகன வசதிகள், பரிசு பொருட்கள் மற்றும் நன்கொடை வழங்கியவர்களுக்கு, குறிப்பாக ஒவ்வொரு நிர்வாக கூட்டங்களிற்கும் தேநீர், பலகார வகைகள் கொண்டு வர நிர்வாக உறுப்பினர்களுக்கும் எமது சங்கம் நன்றி தெரிவிக்கின்றது. குறிப்பாக எமது நிர்வாக கூட்டங்களை நடத்த தனது உணவு விடுதியை இலவசமாக தரும் எமது சங்க அங்கத்தவர் ஜோர்ஜ் மணி அவர்களுக்கு விதிவிலக்காக தங்களின் வீட்டினை தந்துதவும் சங்க அங்கத்தவர் திருமதி மகஜுவராசா ராஜநாயகி குடும்பத்தினருக்கு நாம் நன்றி தெரிவிக்கிறோம். எமது சங்க விழா நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றிய அனைவருக்கும், எமது விழா சிறப்பாக நடைபெற முன்னின்று உழைத்தவர்களுக்கும் எமது சங்கம் நன்றி தெரிவிக்கிறது. எமது சங்க ஆண்டு விழாவிற்கு ஒளி சேவைகளை திறம்பட நடத்திய கலைஞர்களுக்கும், எமது விழா நிகழ்வுகளை மக்கள் மத்தியில் கொண்டு சென்ற மாதகள் நெட் இணையதளத்திற்கும் எமது சங்கம் நன்றிகளை தெரிவிக்கின்றது. எவ்வளவோ சிரமத்திற்கு மத்தியில் எமது சங்கத்தின் இந்திரகுமார் தமிழ் பாடசாலையை நடத்தி வரும் ஆசிரியை திருமதி ஜோகராசா லதா அவர்களுக்கும் எமது சங்கம் இவ்வேளை நன்றியை தெரிவிக்கின்றது. எமது பசியை போக்க உணவு சமைத்து தருபவர்களுக்கும் எமது சங்கம் நன்றி தெரிவிக்கும். அதேவேளை இன்று மதிய போசன செலவினை ஏற்றுக்கொண்ட திருமதி சண்முகநாதன் சட்குணலீலா தம்பதியினருக்கு எமது சங்கம் நன்றிகளை தெரிவிக்க கடமைப்படுகின்றது. எமது சங்கத்திற்கு சொந்தமான பொருட்களை பாதுகாத்து தரும் மகஜுவராசா குடும்பத்தினருக்கு எமது சங்கம் நன்றி தெரிவிக்கின்றது. இவ்விழாவினை நடத்த இலவசமாக விழா மண்டபம், விளையாட்டு மைதானத்தினை தந்த மர்லிலூர் ருவா நகர சபைக்கும் எமது சங்கம் நன்றி தெரிவிக்கிறது. எமது ஒன்று கூடலிற்கு ஜெர்மனியில் இருந்து வருகை தந்துள்ள திரு நடராசா தேவராசா அவர்களுக்கும், பிரித்தானியாவிலிருந்து வருகை தந்த திருமதி ஜெயக்குமார் கௌரி குடும்பத்தினருக்கும்
நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் 2026 ஆண்டு 22வது ஒன்று கூடலில் சந்திப்போம். நன்றி. அனைவருக்கும் இந்த ஆண்டு விழாவிற்கு வந்ததுக்கு நன்றி. Merci à tous d'être venus aujourd'hui. எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய எமது தீபிகா அவர்களுக்கும் மற்றும் செல்வி அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓகே, வருகிற இந்த அனைவருக்கும் நன்றி. அடுத்த வருடம் சந்திப்போம் மீண்டும் மாதங்கள் ஒன்று ஊடலில் விளையாட்டு போட்டிகளில் அடுத்த வருடம் சந்திப்போம். எல்லோரையும் இப்படியான ஒன்று ஊடல் கட்டாயம் தேவை. ஆனால் முக்கியமாக இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் தவணை சொன்னது போல் உண்மையிலே நல்ல வடிவாக தொகுத்து வழங்கியிருந்தனர். நன்றி தீபியாக்கும் செல்வி அவர்களுக்கும். முதல் முறையாக அவர்கள் நல்லபடி செய்திருந்தனர். நன்றி, மீண்டும் நன்றிகள். அதை விட அவர் தீபிகா ஒரு ப்ரோக்ராம் சங்கத்தின் நன்மைகள் பற்றி ஒரு கிளிப் ஒன்று செய்திருந்தது. உண்மையாக ஒரு நாள் இடைவெளியில் செய்தது. அதுக்கு நன்றி தான். நன்றி, உண்மையாக சூப்பர். மேசி, நன்றி.